அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா வேற லெவல்ல இன்னைக்கு வாழ்க்கையுடன் உங்களுக்கு இன்றைய தினத்திற்கான காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செஞ்சால் இன்னும் நமது அதிர்ஷ்டத்தை அதிகம் பண்ணி மேற்கொள்ள முடியும், எதை செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும், எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நம்ம வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய மாபெரும் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் வளங்களை பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாளுங்க 2022ஆம் வருடம் 12 ஆகஸ்ட் 2022 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. இன்றைய தினத்துக்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் இடத்தில் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது தவிர இன்றைய தினத்திற்கான ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க. இன்றைய தினம் 7ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கன்னிராசி என்பவர்களுக்கு இனிமையான செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அது காலை நேரத்தில் பெரும்பாலும் வந்து விடலாம். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் அந்த இனிமையான செய்திகள் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அது இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். நீங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா டூர் போகிறது நல்லதுங்க. உங்களுக்கான முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு அது மூலமாக கிடைக்கும். நீங்க வெளியில போறது உங்களுக்கு நல்லதுங்க. வீட்டிலே அடைஞ்சு கிடக்காம இன்னைக்கு வெளியில சுத்துறீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கு, மகிழ்ச்சிகள் ஆனந்தங்கள் பெருகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடனாளிகள் யார்ட்டையும் நீங்க வந்து பணத்தை திரும்ப வசூல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. அப்படி எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் யாருக்காவது இப்போ இன்னைக்கு புதுசாக கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக எழுதிக்கிட்டு வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு உங்களுடைய வீட்டுடைய சூழ்நிலை நீங்க கணிக்க முடியாத அளவுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் வியாபாரிகளுக்கு இன்று இது மிகச்சிறப்பான நாளா இன்னைக்கு அமையுங்க. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நம்மள இந்த அளவு வியாபாரம் பண்ணுறோன்ற அளவுக்கு அபாரமான வளர்ச்சிகள் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க. அது தொழில் சம்மந்தமாக இருக்கலாம், உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமாக இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. தொழில் ரீதியான பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்குது. எனவே தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலும் சரி, உங்களது தொழிலிலும் சரி நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு வளர்ச்சியை உங்கள் மனதிற்கு ஏற்ப நீங்கள் செயல்படுத்துவது, உங்களுக்கு உங்களுடைய புதிய ஐடியாக்களை செயல்படுத்துவது உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் தொழிலில் தருங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமையான நல்ல காதல் வாழ்க்கை இருந்தாலும் உங்களுடைய காதல் பயணம் இன்றைய தினம் கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல முடிஞ்சு விட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களோட ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்கள் மொபைலில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. உங்களுக்கு மன நிம்மதி பெருகும். உங்களோட மொபைலில் பிடித்தமான படங்கள் அல்லது பிடித்தமான பொழுதுபோக்குகள், கேம் போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் செய்வது நல்லதுங்க. இன்றைய தினம் பொழுதுபோக்குகள் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இதுவரைக்கும் வந்துட்டு இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுடைய பழைய பிரச்சனைகள் நினைவு கூர்ந்து அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க. பழைய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அமர்ந்து ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுறது இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும். அந்த வாய்ப்பு இன்னைக்கு நழுவ விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான நல்ல காதல் வாழ்க்கை அமையுங்க. இன்னைக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் என்றைக்கோ லைக் பண்ணிக்கிறோம் என்றைக்கோ ரொம்ப குறைவாக இருக்குங்க. நீங்கள் எங்கள் வீடியோ எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு விரும்புறீங்கன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா லைக் பட்டனை நீங்கள் அழுத்துறது மூலமாகவும் எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக தான் அமையுது. ஸோ நமது கனெக்ட் ஹஸ்பண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கூடவே இந்த பெல் பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அதையும் அழுத்திட்டு ஆல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா இப்போ இருந்த புதிய வீடியோக்கள் நம்ம அப்லோட் ஆன உடனே தினசரி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோவை நீங்கள் அட்வான்ஸ்டாகவே ஒரு நாள் முன்னதாகவே பார்க்க முடியும். தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள இப்பொழுதே கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே.
ஏற்கனவே மிகச்சிறந்த முறையில் மாபெரும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க நண்பர்களே. புதியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போவே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கணிகுடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாங்க மற்றும் கிரே கலரையும் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையும். மேலும் நம்பர் 8ஆம் நம்பரும் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பவர்கள் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ கண்டிப்பாக புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு உழைக்கிறதுன்னா நீங்கள் மம்முட்டி எடுத்துட்டு போய் வெட்டுறதெல்லாம் உழைப்பு கிடையாது. அது எப்படி செய்யணுங்கிற ஐடியா தான், உங்களுடைய முயற்சிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் யோசிச்சு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஊதியம் கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இது வரைக்கும் மனசை உறுத்திட்டு இருந்த சில சஞ்சலமான விஷயங்களுக்கு இன்னைக்கு தெளிவான நல்ல ஒரு புதிய முடிவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் தெளிவான சிந்தனை உங்களுக்கு பெருகும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் மறையக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளா ஆனந்தமான நாளாக இருக்குங்க. இன்றைய தினம் வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக நல்ல ஆதாயமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக அமையுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரதாரர்களுக்கு மிக இனிமையான ஒரு நாளாக அமையுங்க. கவலைகள் எல்லாமே தீரும். இன்றைய தினம் உங்களுடைய இன்னல்கள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் இன்னைக்கு நீங்கள் ஆர்வமாக கலந்துக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக கஷ்டங்கள் தீரும். ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமையுங்க. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் லைக் பட்டனை தட்டி விட்றதில்ல நிறைய பேர். ஸோ நீங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டால் தான் எத்தனை பேர் நமது வீடியோவை பிடிச்சிருக்கு லைக் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது கவுண்டிங்க்கு வரும். ஸோ இப்போவே நமது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, நமது வீடியோ தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. மேலும் புதிய வீடியோக்களை நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பெறணும் அப்படின்னா இப்போவே நமது கணிகுடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைங்கிறது விஷயத்தோட நாளை காலை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.